சப்போர்ட். அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். ஏன்னா தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதை வேணாலும் தாங்கிட்டு போக முடியும், எடுத்துகிட்டும் போக முடியும். கரெக்டா? இந்த சப்போர்ட்டுன்ற ஒரு வேர்டை வச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 மந்த் ஆகுது. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் இதே தான் இதையும் ஃபாலோ பண்ணுறேன். இதில் போடுற வீடியோஸ் இதுலேயும் போடுவேன், இதில் போடுற போஸ்ட்டும் இதுலேயும் போடுவேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். நான் யூடியூப்பில் வந்து 55 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அண்டு இன்ஸ்டாகிராமில் 72 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமாம், 72 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 1 மந்த் ஆச்சு. ஜஸ்ட் இவ்வளோ தான் க்ரோ ஆகியிருக்கியா அப்படின்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு டேயில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரோட ஸ்டார்ட் பண்ண என்னோடய யூடியூப் சேனல் இப்போது 55 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது எனக்கு பெரிய விஷயம்தான். அதே போல் 2 ஃபாலோவர்ஸோட ஸ்டார்ட் பண்ண என்னோடய மினி மிஸ்ட்ரிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி இன்னைக்கு 72 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது எனக்கு பெரிய விஷயம்தான். மேபி நாளைக்கு இன்னும் அதிகமாகலாம், கம்மியாகலாம். அதை நான் போடுற வீடியோஸை பொறுத்து இருக்குது. கரெக்டாக? இதுலேருந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் மேட்ஸ், இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்துச்சு எனக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்துச்சு. நான் இதை சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம உட்கார்றதை விட நமக்கு பெரிய சப்போர்ட் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த 1 மந்தில் நான் கற்றுக்கின பிக்கஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா, கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் கூட இருக்க மாட்டாங்க. சிம்பிள். நான் இவ்வளோ தான் நான் கற்றுக்கினேன். நான் எல்லாரையுமே சொல்ல மாட்டேன். என்னோடய ஹியூஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு இன்னும் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, காலேஜ்லேருந்து ஷாம்பவி உன்னால் முடியும், நீ நிறைய ட்ரை பண்ணுற, யூ கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் போடுற எல்லா ரீல்ஸுக்குமே லைக் போடுவாங்க, லவ் கொடுப்பாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ போடாதவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, எனக்கு லைக் போடாதவங்க பற்றி நான் ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சா தான் பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தானே போவாங்க. அதுக்கு அண்ட் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நம்ம கூட நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாலும் அதே விட நிறைய பாசிட்டிவ் பீப்புள்ஸ், சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் எடுத்துகிட்டு லைஃப் டுகெதராக கூட்டிகிட்டு போங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணலையே, கொடுக்கலையேன்ட்டு உட்காந்துடாதீங்க. நான் ஒரு 3 டேஸ் முன்னாடி அப்படி தான் உட்காந்தேன். பட் இப்போ நான் அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டு மைண்டை நான் கொண்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கவலைப்படாத ரீசன் ஆட்டிடியூட் இல்லை. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் அப்படின்னா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், கீப் இட் அவே அண்ட் கீப் இட் மூவ் ஆன் வித் த சப்போர்ட்டர்ஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது. அது தேடி கண்டுபிடிக்கிற விதத்தில் இருக்குது. தேடி கண்டுபிடிங்க. அழகான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது உங்களை வந்து சேரும். டேக் கேர். பாய்.